ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரூப் 4 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும், எங்கேருந்துலாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நிச்சயம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், துணியை துவைக்கணும், பாத்திரத்தை கழுவணும், குடும்பத்தை பார்க்கணும். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நல்லது கெட்டதுன்ட்டு எல்லாத்துக்கும் போகணும். இதையெல்லாம் தாண்டி படிக்கணும். அப்படி படித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க, வேலை பார்க்கக்கூடாதுன்ட்டு நீ படிக்கிற அப்படின்ட்டு 1008 பிரச்சனை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டைம் ஒரு பையன் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க விடுவாங்க. ஒரு குரூப் 4க்கு படிப்பா, நல்லா படிப்பா, வேலை வாங்குப்பா, கவர்மெண்ட் வேலை படிப்பாங்க. அட்டெம்ப்ட்ல போயிட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம் தம்பி நம்ம இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஏதோ டிகிரி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், அதுக்கு ஏத்தாப்புல வேலையை பார்த்துட்டு நீ பார்ட் டைமாக வந்து படிக்க வேண்டியதானே அப்படின்னு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு கேர்ளாக இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு டைம் அல்லது 2 டைம் வந்து படிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுக்கோ, எதுக்கு இப்போயே உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட கனவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து வேலை வாங்கணும், இல்லை குரூப் 2வில் வேலை வாங்கணும், டிஎன்பிசியில் வேலை வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த கனவுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் இருக்கும். ஏன்னா ஃபுல் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக படிக்கும்போது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நிறைய தடைகள் வந்து வரும். அதெல்லாம் மீறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா சைட்லேயும் வந்து அடி விழும்போது ஒரு அரவணைப்பு அப்படின்ட்டு நமக்கு தேவைப்படும். அந்த அரவணைப்பு தான் என்னது, மோட்டிவேஷனல். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோட்டிவேஷனல் வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க. ஓகே, இந்த மோட்டிவேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 நாளைக்கு நம்ம கண்டிப்பாக எனர்ஜி கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு 2 நாள் சோர்வாக இருக்கும். திரும்ப ஒரு மோட்டிவேஷனை பார்த்து திரும்ப வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அப்போ இந்த மோட்டிவேஷனுங்கிறது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மோட்டிவேஷன் கூட உங்கள்கிட்ட டிசிப்ளின் மட்டும் இருந்துட்டுன்னு நினச்சிக்கோங்களேன், குரூப் 4 2025 வேலை உங்களுக்கு தான். டிஎன்பிசியில் என்னப்பா டிசிப்ளின், டிஎன்பிசியில் என்ன சார் டிசிப்ளின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் டெய்லியும் என்ன நடந்தாலும் நான் படிப்பேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அல்லது ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படிக்கிறது வந்து 1 நாள் 2 நாள் விடலாம். ஓகேவா? மற்றபடி டெய்லியும் படிப்பது தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் படிக்கிறதுன்னு வச்சாச்சு. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் படிக்கிறதுல. இப்போ எந்தெந்த நேரத்தில் என்னென்ன படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றி சொல்லியிருந்தேன். காலையில் 4 to 7ங்கிறது யார் தொலையும் இருக்காது. நம்ம பாட்டை நிம்மதியாக படிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிரெயினும் வந்து அந்த நேரத்தில் தான் ஆக்சிஜன்லாம் எடுத்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த காலையில் 4 to 7 மட்டும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அருமை. அந்த 4 to 7 வந்து தமிழ் வந்து படிங்க. ஏன்னா தமிழ் வந்து 100 கொஸ்டின். அதனால தமிழ் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தமிழ் வந்து ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகேவா? 4 to 7 தமிழ் படிங்க. அடுத்தது வந்து ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க. ஏதாவது வீட்டு வேலைகள், ஏதாவது ரிலாக்ஸு, தூங்குறது, வாட் எவர் இட் இஸ் என்னன்னாலும் பண்ணுங்கள். அகைன் 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அகைன் 11 மணிக்கு 12, 1 இந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பாருங்கள். அடுத்தது ஒரு 3 மணிக்கு திரும்ப ஆரம்பிக்கும். 4, 5 இந்த 2 மணி நேரம் மேக்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி நேரம், மதியம் 2 மணி நேரம், அந்த 3 to 5 ஒரு 2 மணி நேரம், 7 மணி நேரம் வந்து படிச்சுட்டோம். இப்போ ஈவினிங் ஓகே ஒரு 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மணி நேரம் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி டெய்லியும் வந்து 8 மணி நேரம் நீங்கள் ஜனவரி 1லேருந்து ஜூலை 12 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஜூலை 13 நடக்கக்கூடிய குரூப் 4 ஒரிஜினல் எக்ஸாமில் உங்கள் கையில் வேலை வந்து உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெய்லியும் படிக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிசிப்ளின். ரெண்டாவது டிசிப்ளின், இப்போ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி படிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இப்போ சிலபஸை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல புக்ஸ், இல்லைன்னா அதே ஓல்டு தமிழ் புக்ஸே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புக்ஸ் முக்கியம். புக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்லேருந்தே புக் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம புக் விற்கிறதுல கவர்மெண்ட்டிலேருந்து புக்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் புக்கு இல்லாமல் நான் படித்து பாஸ் பண்ணுவேன்ட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா
புக் இல்லாமல் படித்து பாஸ் பண்ணது கிடையாது. எல்லாருமே புக்கை வச்சுட்டு தான் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் புக்கே இல்லாமல் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கு. அதனால் புக்கை வந்து வாங்கிடுங்க. புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் சொன்ன டைமிங்கில். இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களை நீங்கள் செக் பண்ணணும்ல. உங்களை நீங்கள் எப்போ செக் பண்ணுவீங்க? டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் உங்களை நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஒரு டெஸ்ட் சீரியஸ் போன வாட்டி பாஸ் பண்ண எல்லார்ட்டையும் நீங்கள் போய் கேளுங்க. ஒரு டெஸ்ட் பேட்சில் யாரும் போடல. எல்லாரும் 2 டெஸ்ட் பேஜ் 3 டெஸ்ட் பேஜ்னு போட்டிருக்காங்க. நேரில் ஒரு டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் அகாடமியில் 2 டெஸ்ட் பேஜ். என்கிட்ட படித்தவங்களே நிறைய அகாடமியில் படிச்சிருக்காங்க. நிறைய அகாடமியில் படித்தவங்க என்கிட்ட படிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிமம் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து வச்சு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் பேஜ் போடுங்க. அதேமாதிரி டெஸ்ட் பேஜ் சேர்ந்த உடனே சக்ஸஸ் கிடைக்காது. டெஸ்ட் பேஜில் சேர்ந்தீங்கன்னா படிக்கணும். இப்போ டெஸ்ட்டு உதாரணத்திற்கு அவங்க ஒரு 6 டெஸ்ட் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 டெஸ்ட் முடியும் போது நீங்கள் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் தான் முடிச்சிருக்கீங்க. ஒரு 2 வாரம் உங்களுக்கு படிக்க முடியலன்னா அது ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ 3வது வாரம் 4வது வாரம் நீங்கள் படிக்கலைன்னா அது ஸ்கிப் பண்ணிட்டு 5 6க்கு போகக்கூடாது. 3வது வாரம் டெஸ்ட் எழுதிட்டு 4வது வாரம் டெஸ்ட் எழுதிட்டு தான் 5 6க்கு போகணும். அவங்க 10 போயிட்டாங்க, நீங்கள் 7க்கு தான் வரீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக முடிக்கணும். 1 2 3 4 தான் முடிக்கணும். 1 2 3 4 5 கிடையாது. 6 7 8 9 கிடையாது. 10 இப்படியும் படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் சேர்ந்துட்டு தமிழை மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் மேக்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஜிஎஸ் பார்க்கவே மாட்டாங்க. கடைசியில் ஜிஎஸ் பார்ப்பாங்க. இப்படி பார்த்தாலும் பாஸ் பண்ண முடியாது. டெஸ்ட் பேஜில் சேருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேஜில் சேர்ந்தால் தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த டெஸ்ட் பேஜை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். டெஸ்ட் பேஜ் சேர்ந்தால் மட்டும் சக்ஸஸ் கிடைக்காது. அந்த டெஸ்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு சில வாரங்கள் கண்டிப்பாக நம்மளால் டெஸ்ட் எழுத முடியாமல் போகும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது. நம்மளோட மெயின் நோக்கம் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேஜில் 28 ஸ்கெடியூல் இருக்குன்னா 28 டெஸ்ட்டையும் முடிக்கிறது தான் உங்களோட மெயின் நோக்கமாக இருக்கணுமே தவிர அந்தந்த வாரத்திலே முடிக்கணும், அந்தந்த வாரத்தில் முடிக்கலைன்னா ஒரு வாரத்தை விட்டுட்டு அவங்க கூடயே போகுங்கிறதெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது. அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துக்கலாம். இப்படி ஒரு டெஸ்ட் பேஜ் முடித்த பிறகு தான் இன்னொரு டெஸ்ட் பேஜ் போகணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் போடுவாங்க. அது 10 வாரம் போயிடும். இவங்க 5 வாரம் முடிச்சிருப்பாங்க. இந்த டெஸ்ட் பேஜை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்து அகாடமியில் புது டெஸ்ட் பேஜ் போட்டுருவாங்க. அங்கே போய் என்ன நடக்கும்? அங்கேயே ஒரு 4-5 டெஸ்ட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. திரும்ப வந்து இன்னொரு அகாடமியில் சேருவாங்க. அகாடமி மாறிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்களை நீங்கள் மாற்றினாதான், உங்ககிட்ட டிசிப்ளின் வந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெஸ்ட் பேஜ் சேர்ந்தாச்சு, டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். 200 கொஸ்டினுக்கு ஒரு 150 கொஸ்டின் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 கொஸ்டின் ஏன் தப்புன்ட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். 50 கொஸ்டின் ஏன் தப்பு அப்படின்ட்டு அந்த 50 கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர், இது புக்கில் இருந்து தானே கேட்டிருக்காங்க, நமக்கு ஏன் தெரிலங்கிறத அனலைசிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸில். ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறாங்க, 200 கொஸ்டினுக்கு ஒரு 120 கொஸ்டின் கரெக்ட்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. பரவாயில்லையப்பா நம்ம 120 கொஸ்டின் கரெக்டுன்ட்டு. அப்படி ஆகவே கூடாது. நீங்கள் 80 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதை அனலைசிஸ் பண்ணணும். நீங்கள் எப்போ வந்து இவ்வளோ மார்க்கே எனக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் தோத்துட்டீங்க. அந்த இதுக்குள்ளேயே போகக்கூடாது. 200க்கு 200 எடுத்தாலுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தோன்னே ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். 150 கொஸ்டின் 50 கொஸ்டின் ஏன் தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதில் வந்து இன்னொரு ஒரு இது இருக்குது. நீங்கள் சும்மா பீன்னு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்ட் வந்திருக்கும். அப்போ ஃப்ளூக்கில் போட்டதில் எத்தனை ஆன்சர் கரெக்ட்? ஒரு 20 கொஸ்டின் கரெக்ட்னா அந்த 20 கழிச்சிடணும். அப்போ நீங்கள் 130 கொஸ்டின் தான் கரெக்ட். 70 கொஸ்டின் ஏன் மிஸ்டேக்ஸுங்கிறத அனலிசிஸ் வந்து பண்ணணும். ரொம்ப கம்மியான மார்க்கை வந்து அக்செப்ட் வந்து பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மார்க்கை கூட்டிக்கிட்டே இருங்க. இப்போ 150 ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 2 கொஸ்டின் கூட்டுங்க. 152 54 56 58 60 இப்படியே ஏறு பாதையில் தான் இருக்கணும். ஒரு 180 வந்த பிறகு திரும்பி 170 160க்கு வந்துடக்கூடாது. ஏறிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ். ஓகேவா? இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் போட்டீங்க, எழுதியாச்சு, ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது எல்லாமே டெஸ்ட் பேஜ்லேயே நம்ம கொடுப்போம். அதை வச்சு பார்த்தாலே வந்து பாஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து டிசிப்ளின். இது தொடர்ச்சியாக ஜனவரி 1 ஜூலை 12 வரைக்கும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலைங்கிறது உறுதி. ஓகேவா? இதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன? டெய்லியும் படிக்கணும். எந்த டைமில் படிக்கணுங்கிறத டெய்லியும் ஒரே டைமில் படிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வர்றது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து வாங்கிடணும். அடுத்த டெஸ்ட் பேஜ் போடணும். டெஸ்ட் போட்டு அட்டன் பண்ணணும். அதை அனலிசிஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து
டிசிப்ளின் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்களா, எப்போ தெரியுமா நமக்கு மோட்டிவேஷனல் தேவைப்படும் இந்த டிசிப்ளின் மிஸ் ஆகும்போது மோட்டிவேஷனல் தேவைப்பட்டுரும். ஒரு 2 டெஸ்ட் நீங்கள் எழுதலைன்னா, ஐயோ நம்ம டெஸ்ட் எழுதலையா, இன்னும் நம்ம எப்படி டெஸ்ட் எழுத, உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை வருது, உங்களால் எழுத முடியலன்னா இந்த டிசிப்ளின் எப்போ பிரச்சனை ஆகுதோ அப்போ மோட்டிவேஷனல் தேவைப்படும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிசிப்ளின் சொதப்பும் போது மோட்டிவேஷனல் கேட்டுக்கோங்க. மோட்டிவேஷனல் கேட்டு கேட்டு டிசிப்ளினை கொண்டு வந்துக்கிட்டு இருங்க. ஒன்ஸ் டிசிப்ளின் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாஸ். டெய்லியும் எந்திரிச்சு படிக்கிறீங்கன்னா வேலை முடிஞ்சு, நீங்கள் தான் பாஸ். நான் சொன்னது எல்லாத்தையும் படிட்டீங்கன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக 2025 ஜாப் இருக்கும். நீங்கள் ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் டிசிப்ளின் தான் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் டிசிப்ளினா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காரு. யார்கிட்ட கேட்டாலும் டிசிப்ளின் தான் சொல்லுவாங்க. அதனால டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்வான கம்பி மத்தா மாதிரி சர்ன்னு படப்படன்னு அடிக்கும். ஆனால் 5 to 10 நிமிஷத்தில் 5 to 10 செகண்டில் ஆஃப் ஆகிரும். ஆனால் டிசிப்ளின்ங்கிறது அகல் விளக்கு மாதிரி, அது பாட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெயை ஊற்றி திரிய போட்டாச்சுன்னா அது பாட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பல மணி நேரங்கள் ஓடும். ஸோ டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக சக்ஸஸ் பண்ணலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவன் என்ன நீ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ நாளைக்கு நியூ இயர் வருது, இன்னைக்கு பேசுனா நாளையிலேருந்து நல்லா செயல்படுவீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது போக வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த நான் சொன்னோம்ல இந்த 8 மணி நேரம் படிக்கிறது, இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 நாட்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 21 நாட்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ கீழேயே வந்து டெய்லியும் போடுங்க. Day 1, Day 2, Day 3 அப்படின்ட்டு 21 days வந்து போடுங்க. கண்டிப்பாக ஜனவரியில் பொங்கல் வருது, ஒரு 3 நாள் பண்ண முடியாது, அந்த 3 நாள் விட்டுருங்க. ஒரு ஜனவரி 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 21 நாள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் மாஸ். உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது கிடைச்சிருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கீழேயே டெய்லியும் Day 1, Day 2, Day 3 அப்படின்ட்டு எத்தனை பேர் வந்து 21 நாட்கள் போடுறாங்கன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் ஆசை எல்லாம் வெறி இருக்கும். ஆனால் 21 நாட்களை முடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து உங்களுக்கு பொங்கலை விட்டுட்டேன், 25 நாட்களுக்குள்ள 21 நாளை முடிக்க சொல்கிறேன். எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்து போயிடுவோம். ஓகே, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பாருங்க. ஓகே, Group 4 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? 25 ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வருதுன்னு பாருங்க. 25/4/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் போர்டு வீடியோனால இது கொஞ்சம் செட்டிங்ஸ் கரெக்டாக தெரில, அடுத்தடுத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? 25/4/2025 வருது. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் மறந்துடுங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் ஆகும். இதை மறந்துடுங்க. எக்ஸாம் டேட் வச்சுக்கோங்க, 13/7/2025 இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 180 to 100 கரெக்டாக 190 நாட்கள் கிட்ட இருக்கும். ஓகேவா? அந்த 190 days, அதில் ஒரு 10 நாள் விட்டுருங்க. 180 days வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஜனவரி 1லேருந்து 2025 கரெக்டாக எத்தனை 180 நாட்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 180 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது, மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸ்ல 75 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 90 கொஸ்டின் வந்து போடணும், மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து போடணும், ஜிஎஸ்ல வந்து 60 கொஸ்டின் வந்து போடணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின் டார்கெட்டாக வைங்க. ஏன்னா இதில் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. ஏதாட்டும் 1-2 ட்விஸ்ட்டு வச்சாலே நமக்கு தமிழில் வந்து மார்க் வராது. அதனால் தமிழில் நான் 90 தான் வச்சுருக்கேன். 90க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப். ஓகேவா? அதனால் தமிழில் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் படிக்கணும். ஈக்குவலாக 2 மணி நேரம் கொடுத்து 6 மணி நேரம் படிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் படிக்கலாம். 10 மணி நேரம் படிங்க போதும். அதற்கு மேலெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட படிங்க. அதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் வந்து படிச்சிங்கன்னா
போதுமான அளவு. ஓகேவா, அதை தாண்டி வந்து படிக்க வேண்டாம். ஓகே, ஓகே. இப்போ தமிழ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழில் இந்த 6th to 10th இருக்கா, ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th உள்ள நியூ புக் தமிழ் வந்து நல்லா வந்து படிங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 6th to 10th நியூ புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்லாம் கேட்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும், 6th to 10th நியூ புக் தமிழாக தான் இருக்கணும். இதில் உள்ளதை படிங்க. இதில் உள்ளது படிக்கணும்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதில் சிலபஸ் டாபிக்ஸ் வந்து படிங்க. அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், மொழியை ஆள்வோம், புக் பேக் கொஸ்டின், கலைச்சொற்கள், இந்த 7 ஹெட்டிங்ஸ் வந்து படித்தா வந்து போதுமானது. ஓகேவா, அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஹெட்டிங் வச்சு கூட காமிக்கிறேன். இந்த 7ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் கண்டென்ட்டு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள், மொழியை ஆள்வோம், புக் பேக் கொஸ்டின் அண்டு இந்த இது சொல்லும் பொருளும், இந்த 7ம் வந்து படித்தா போதுமானது. இப்போ ஓல்டு புக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு புக் இருக்கணும். 6th to 10th ஓல்டு புக்கு. ஓகேவா, ஏன்னா ஓல்டு புக்கில் வந்து நிறைய இது இருக்குது. தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்களின் தொண்டும் இருக்குல்ல, அது நிறைய இது வந்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. அதே மாதிரி ஓல்டு புக்கில் நிறைய சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்லாம் இருக்குது. அதனால அதை வந்து படிக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11th 12th உள்ள நியூ புக். இந்த 11th 12th உள்ள நியூ புக்கில் கொஞ்சமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அவ்வளோதான். இந்த ரெண்டில் தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். இதில் 11th 12th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவானது தான் வந்து படிக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் வந்து போதுமானது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இந்த ஓல்டு புக்கு, இந்த 11th 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ், இந்த 6 புக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடு தான். இல்லை உள்ள முக்கியமான கான்செப்டை படிச்சுக்கோங்க, போதுமானது. இதுக்கு வந்து ரொம்ப உயிரை கொடுத்துலாம் படிக்க வேண்டாம். இந்த 3ஐயும் நல்லா, நான் சொன்ன 7 ஹெட்டிங்கை நல்லா படிச்சுட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க் வரும். முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாரதியார், பாரதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், ஏகப்பட்ட இது உண்டு. 8 தொகை, 10 பாட்டு, சிற்றிலக்கியங்கள், 17 மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், அந்த 18, அடுத்த கலிக்கத்து பரணி, அது இதுன்ட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து மனப்பாடம் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பிரித்தெழுதுக, புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சு, கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானது. பிரித்தெழுது முடிச்சு, பிரித்தெழுதுக தெரிஞ்சால் சேர்த்தெழுதுக ஒரு போனஸ் முடிஞ்சு. சொல்லும் பொருள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து வாசி ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, மொழியை ஆல்பமில் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அப்படியே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். மனப்பாடம் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, மனப்பாடம் தான் நான் திரும்பியும் பண்ணுவேன்னா மாட்டிக்கிடுவீங்க. மனப்பாடம் பண்ணுறதை விட்டுருங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸில் உள்ள எடுத்துக்காட்டு, பயிற்சி கணக்குகள், இந்த மேக்ஸ்லாம் வந்து பாருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மேக்ஸுக்கு வந்து பார்க்கணும். அது மேக்ஸுக்கு 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆச்சு, ஒரு 250, ஒரு 750 கொஸ்டின்ஸ் ஆச்சு. இந்த 750 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. மேக்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக மெமரி பண்ணுறது கிடையாது, நாட் மெமரி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது, படிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறிட்டு. படிக்கக்கூடியதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ வந்து மேக்ஸில் வந்து உங்களுக்கு எத்தனை டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 14 டாபிக் இருக்கு. அந்த 14 டாபிக்ல ரீசனிங்லாம் வந்து கேட்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த இருக்கா,
ஓகே, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷனு, சிம்பிளிஃபிகேஷனு, ஏபிஜிபி, ஏஜ் ப்ராப்ளம், பைப் அண்ட் சேட்டன்ஸு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸு, ரீசனிங். இது ரீசனிங் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். ரீசனிங் ஒரு 4 வாரம் வருதுனால ரீசனிங் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். ஒரு 13 டாபிக். இந்த 13 டாபிக் மேக்ஸில் படிக்கணும். இதில் இந்த 13லேருந்து 15 கொஸ்டினும் ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்பாங்க. ரீசனிங் வந்து நம்ம படிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஃபார்மெட்டை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதில் மார்க் எடுப்பது ஈஸி தான். அதனால மேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஸ்கூல் புக் சம்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும். தமிழுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, தமிழ் வந்து இந்த இருக்கா, இந்த இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. சிலபஸ் டாபிக்ஸ் வந்து மென்ஷன் இன் தமிழ் வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வேர் டு ஸ்டடி தெரியுதுல்ல, இந்த வேர் டு ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்டு. எது வந்து இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் வந்து கனவு பழித்ததுன்னு ஒன்றுமே டிக் பண்ணலையா? அப்போ இந்த கனவு பழித்தது மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு உண்டு. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இல்லை. அப்போ அது கிடையாது, மீதி எல்லாமே உண்டு. இப்போ இல்லை, நான் சிலப்பதிகாரம், காணி நிலம், சிலப்பதிகாரமும் நம்ம சிலபஸில் கிடையாது, காணி நிலம் பாரதியாரும் கிடையாது. எதுக்கு ஜஸ்ட் ரீட் போட்டிருக்கேன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரீட் அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் 3ல் வந்து எதுவுமே கிடையாது. இயல் 4ல் ஔவையார் உண்டு, துன்பம் கல்வி உண்டு, இனவெழுத்துக்கள் உண்டு. இது ஜஸ்ட் ரீடுனா ஜஸ்ட் ரீடு எல்லோ கலரில் கொடுத்தா ஃபுல்லாக வந்து படிக்கணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு நீங்கள் தமிழ் வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு போட்டிருக்கேன். எல்லா தமிழுக்குமே வந்து இதுதான். ஓகேவா? சிலபஸ் டாபிக்ஸ் மென்ஷன் இன் தமிழ் வேர் டு ஸ்டடி. நான் அந்த வேர் டு ஸ்டடியில் என்னென்னலாம் குறித்து கொடுத்துருக்கோ அது எல்லாம் படிக்கணும். அது போக பிரித்தெழுதுக படிக்கணும், சேர்த்தெழுதுக படிக்கணும். ஓகே, இந்த சைடு வந்துடும். கலை சொற்கள் வந்து படிக்கணும். புக் பேக் கொஸ்டின் வந்து படிக்கணும். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறது படிக்கணும். புக் பேக் கொஸ்டின் எதுக்கு? புக் பேக் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்துடும். அதை தாண்டி புக் பேக் கொஸ்டின்ல ஏதாவது 1-2 கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு சிலபஸ்ல இருக்காது, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிலப்பதிகாரம் சிலபஸ்ல கிடையாது, அது ஜஸ்ட் ரீடுன்னு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் சிலபஸ்ல இருக்காது. இப்போ நற்றினை வந்து சிலபஸ்ல கிடையாது, ஆனால் புக் பேக்ல நற்றினை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டு ஆன்சர் இருந்து அதை படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் படிக்க போதும் இல்லை, அதனால புக் பேக்ல உள்ள எல்லாம் படிச்சுக்கோங்க. அது போக பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், இந்த கலைச்சொற்கள் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். மொழியை ஆல்பம் வந்து படிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு தமிழுக்கு பிரச்சனை முடிஞ்சா, தமிழுக்கு வந்து தமிழ் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். இந்த 7 டாப்பிக்கையும் வச்சு நீங்கள் 7 ஹெட்டிங்கையும் வச்சு நீங்கள் தமிழை கவர் பண்ணுங்க. தமிழை புக் வைஸாக படிங்க. நீங்கள் வந்து பிரித்தெழுதுக 6 to 12 படித்தா மண்டை பிஞ்சுக்கிட்டு போயிடும். புரியுதா? எப்படி பிரித்தெழுதுக 6 to 12 படிப்பீங்க? சேர்த்தெழுதுக எப்படி 6 to 12 படிப்பீங்க? ஒரே வாரத்தில் சிலபஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க நிறைய பேர். அது எனக்கு எப்படின்னு தெரில, அது எப்படி படிக்க முடியும்னு தெரில. இதுலன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். என்னது? தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்களின் தொண்டு, அந்த யூனிட் 7 இதாகிறது. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் புக் வைஸாக படிக்கும்போது. கலைச்சொற்களை அறிவோம், இது 10 மார்க் கேட்குறாங்க. கலைச்சொற்களை அறிவோம். அடுத்து இந்த மொழி ஆல்பம்ல இருந்து மீதி இலக்கணத்தை கவர் ஆகிடும். புக் பேக் இது எல்லாமே உங்களுக்கு மிக்சட் ஆகி 100 கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்கறதுமா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு யூனிட் 1 எழுத்து சொல் இந்த 2ஐயும் படி, இல்லை எழுத்துலேருந்து 100 கேள்வி கேட்பேன்னா நீங்கள் அதை எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி டெஸ்ட் பேஜ் போட்டிருக்காங்க, அதில் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க. அது உங்கள் விருப்பம். என்னோட மனசுக்கு அது எப்படி படிப்பீங்க ரொம்ப மண்டை காஞ்சி போயிடும். அது எனக்கு எப்படின்ட்டு சரியே தெரில. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மெத்தடில் படித்தா ஈஸியாக இருக்கும்ட்டு எனக்கு ஒரு தோணல். அடுத்தது இப்போ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. இந்த 100 பாடத்தை வந்து படிங்க. இந்த 100 பாடத்தை படித்தா போதுமானது. தமிழுக்கு சொல்லிட்டேன், மேக்ஸுக்கு ஸ்கூல் புக் சம்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இது ஓகேவா? இந்த பிடிஎஃப்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்ஜையும் போட்டிருக்கு, அதுலேயும் வந்து பார்த்துட்டு வேணா சேர்ந்துக்கோங்க. ஓகே, இப்போ 100 லெசன்ஸில் 10th பாலிட்டியில் உள்ள 3 பாடம். ஓகேவா?
அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஐஎன்எம்ல வந்து ஒரு 6 பாடம் இருக்குது. இந்த 6 பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பாடங்கள் நிறைய உண்டு, அது கவர் ஆகிரும். அடுத்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரபி மட்டும் படிங்க போதும். ஏன்னா ஜாகிரபிலேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்பேன்ட்டாங்க. அதனால 10th ஜாகிரபி மட்டும் போதுமானது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸ் மட்டும் போதும். ஏன்னா 5 கொஸ்டின் தான். மீதி உள்ளதை நிறைய இப்போ 6th to 9th வரைக்கும் ஜாகிரபியை படிச்சு 11th 12th ஜாகிரபி படிக்கலாம் வேஸ்ட். ஏன்னா 5 கொஸ்டின் தான். அதில் ஒரு கொஸ்டின் கரண்ட் அவர்ஸ் வந்துடும். 4 கொஸ்டின் 10th ஜாகிரபில இருந்தால் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வெளியே கேட்டாலும் போகுது. ஒவ்வொரு கொஸ்டினும் விடுவதற்கு கொஞ்சம் ரெடி ஆயிருங்க. நான் ஜாகிரபியில் 5 கொஸ்டின் போடணும்னா நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்க, ஹார்டாக வந்து திங்க் பண்ணாதீங்க. அடுத்தது 11th எக்கனாமிக்ஸ். ஓகேவா, 11th எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்து இதில் கவர் ஆகும். யூனிட் 9 வந்து இப்போ எங்கே இருக்குது, யூனிட் 5ன்னு இருக்கா. ஓகே, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதில் கவர் ஆகும். யூனிட் 8ன்னு சொன்னது யூனிட் 6ல் கவர் ஆகும் இப்போ. ஓகேவா, இப்போ வந்து இந்த யூனிட் எல்லாம் முன்னால் வந்து 10 யூனிட் இருந்துச்சுங்க. ஆரம்ப காலத்தில் 8 யூனிட் இருந்துச்சு. அதை பிரித்து 10ஆக மாற்றினாங்க. இப்போ 10 யூனிட்டை திரும்பி 6 யூனிட்டாக மாற்றிட்டாங்களா. ஸோ எல்லா யூனிட்டும் மண்டக்குள்ள கொஞ்சம் குழம்புது, போக போக கரெக்ட் ஆயிரும். ஓகே, தமிழ்நாடு கல்ச்சர், இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் கவரும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லோயர் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. 6th 9th சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் 6th, 7th டெல்லி சுல்தான், முகலாயர்கள் 7th மராத்தியர்கள், விஜயநகர பாமனி அரசு 7th. அடுத்து இந்த தென்னிந்திய அரசுகள்லாம் லோயர் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. அதற்கு பிறகு ஹையர் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் மராத்தியர்கள் 10 இப்போ 20 பக்கம் இருக்கும். பாமனி விஜயநகர பெருசு 20 பக்கம் இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். லோயர் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஹையர் ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இப்போ யூனிட் 8க்கு வந்து இந்த பாடங்கள்லாம் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சங்க காலமும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும், இதில் இந்த ஹெட்டிங் மட்டும். தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், மனித பரிணாம வளர்ச்சியும், சமூகம் வரலாற்றுக்கு முந்தைய காலம், இந்த ஹெட்டிங் மட்டும், தொல் பழங்கால தமிழகம். ஓகேவா, அடுத்து 12th எக்கனாமிக்ஸ். 12th எக்கனாமிக்ஸில் ஒரு 2-3 பாடத்தை தவிர மீதி எல்லாம் உண்டு. அடுத்து 6th பாலிட்டி, 7th பாலிட்டி, 8th பாலிட்டி, 8th ஐஎன்எம், 9th பாலிட்டி கொடுத்துருக்கானா, 9th பாலிட்டி உண்டு. ஓகேவா, அது வேற எங்கேயாட்டு போயிருக்கும். 9th பாலிட்டி உண்டு. அடுத்தது இந்த 8th நேஷனல், 8th ஐஎன்எம், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு 5 பாடம், 12th பாலிட்டியில் 8 பாடம், இதில் ஒரு 9 பாடம். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 12th ஹிஸ்ட்ரிலாம் ஜஸ்ட் ரீடு தான் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. 12th பாலிட்டியும் ஓரளவுக்கு படித்தா போதுமானது. 11th பாலிட்டியில் இந்த 3 பாடங்கள் முக்கியம். இந்த 2 பாடங்கள், மொதல் 2 பாடங்கள் 11 12 லைட்டாக படிச்சுக்கிட்டால் போதுமானது. இந்த 8th ஐஎன்எம் அப்படிதான். இந்த 100 பாடத்தில் ஒரு 80 பாடம் ரொம்ப முக்கியம். மீதி உள்ள 20 பாடம் ஓகே. இந்த பிடிஎஃபோட கீழே கொடுக்குறேன், ஸோ படிச்சுக்கோங்க. இதில் 9th பாலிட்டி கொடுக்கலையா? ஓகே, இல்லை 9th பாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி 9th பாலிட்டியை வந்து கொடுத்துருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா தமிழுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் புரிஞ்சுட்டு, மேக்ஸுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு, ஜிஎஸ்க்கும் சொல்லியாச்சு. இப்போ ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஜிஎஸ் நீங்கள் படிச்சிருவீங்க. ஜிஎஸ் வந்து ஒவ்வொன்றா படிங்க, டெஸ்ட் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ தமிழில் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணுமான்ட்டு ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்த்துருவோம். சரி, இது வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ தமிழுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுங்க. எதை எடுங்கன்னா, தமிழ் இலக்கியம், அந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும் இருக்குல்ல, அது மட்டும் நோட்ஸ் எழுதுங்க. பிரித்து எழுதுகலாம் உட்காந்து 6th to 12th வரைக்கும் எழுதாதீங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த சொல்லும் பொருளும், அடுத்தது கலை சொற்களை அறிவோம், மொழியை ஆழ்வோம், அந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். இது மட்டும் நோட்ஸ் எடுங்க. இப்போ நாலடியார் நோட்ஸ் எடுங்க, நான்மணிக்கடிகை வந்து நோட்ஸ் எடுங்க. இன்னா நாற்பது, இனியவை 40 கொடுக்கல. ஓகே, இன்னா நாற்பது, முதுமொழி காஞ்சி. அடுத்தது இந்த முக்கியமான நபர்கள் யாரு, பெருஞ்சித்தனார், வீரமாமுனிவர், ஜி போப்பு அப்படின்ட்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ்ல உள்ளது மட்டும் நோட்ஸ் எடுங்க, போதுமானது. பிறத்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், கலை சொற்கள், மொழியை ஆழ்வோம், புக் பேக் கொஸ்டின், இதை ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் தோணும், சே நம்ம இவ்வளோ நாள் எழுதுனது வந்து தப்பு அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் தோணி வந்து நம்ம ஒன்றும் வந்து பண்ண முடியாது.
இப்போவே வந்து அதெல்லாம் எழுதுவதை வந்து நிறுத்திடுங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் புக்கை படிங்க, படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் முடிஞ்சால் ஷார்ட்டாக எழுதுங்க. ஓகேவா? ஜிஎஸ்க்கான ஷார்ட்டாக நோட்ஸ் எழுதுங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்துருவீங்க ப்ராக்டிஸ் பண்ண. ஜிஎஸ் கொஞ்சம் கடினமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜிஎஸ்சியும் வந்து நல்லா படிங்க. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவும் சந்திப்போம். பாய்.